அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவரும் நல் ஆதரவு, நல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். உங்களுடைய இத்தனை ஃபேன் நமக்கு இருக்காங்க. நிறைய கால்ஸ் வருது, வெளிநாடு அதே போல் வெளி மாநிலம் எல்லா இடத்துலேருந்து நீங்கள் நிறையா ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக ப்ரிடிஷன்லாம் கேட்டுக்கிறீங்க. நிறைய விஷயம் நம்ம தாந்திரிகம் ஆன்மீகம் சார்ந்து கோயில் பரிகாரம்லாம் எளிய முறையில் சொல்லிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே நன்றி. அதை விட ஒரு அற்புதமான விஷயம், உங்களுக்கு ஹாப்பி விஷஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீபாவளி நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும். நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீங்கா புகழ் பெற்று வாழ வாழ்த்துக்கள். ஐப்பசி மாதத்துடைய பலாபலனை நம்ம பார்க்குறோம். மேசம் முதல் மீனம் வரை அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஐப்பசி 1 அப்படிங்கிறது ஒரு விசேஷமான முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதைவிட மழை காலம், அடமழை காலம் இதெல்லாம் நம்ம பொதுவாக சொன்னாலும், சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனிக்கிழமை சனி துலார் ஸ்தானம் அப்படிம்பாங்க. இது ஐதீகமாக ஆதிகாலம் தொட்டு பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்ரீரங்கம், காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய காவேரி நதிக்கரை, இப்போ எங்கே நீர்நிலை இருந்தாலும் அங்கே கூட நம்ம போயிட்டு ஸ்நானம் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுடைய கர்மவினை நீங்கும், பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. டீப்பாக இந்த ஐப்பசி மாதத்தோட விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஐப்பசி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு தனம் பணம் நகை வரணும் அப்படின்னா, தங்கம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த நாள் நீங்கள் போய் ஒரு ஜுவல் வாங்குங்க, தங்கம் வாங்குங்க. ரொம்ப ஏற்றமிகு ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா தன திரியோதசி அப்படிங்கிற ஒரு நன்னாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி திருநாள். இந்த திருநாள் உங்களுக்கு மகாலட்சுமி நோன்பு, மகாலட்சுமியை வழிபாடு எடுக்கிறது, மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் கேட்கறது மிக மிக சிறப்பு, அற்புதம். நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு எடுக்கணும். அதிகாலையில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி நம்ம இந்த கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ஐப்பசி 4ஆம் தேதி கௌரி விரதம். இந்த கௌரி பூஜை எப்படின்னா, இது தனியாக நம்ம ஒரு வீடியோவை போடணும். ஆனால் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இந்த விரதம் 21x2 அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் 21 பாக்கு, 21 வெத்தலை 21 பழங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய, கணவன் மனைவி ஒற்றுமையும் மாங்கல்ய ஸ்தானம் நல்லா நமக்கு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சரடெல்லாம் வச்சு நம்ம ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஒரு ஐதீகமான வழிபாட்டு முறைகள். இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐப்பசி 6ஆம் தேதி வியாழக்கிழமை, இதுவும் ஒரு சிறப்பு தாங்க. செவ்வாய் காரகத்தோன்னு சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரிகளெல்லாம் ஒற்றுமையாக நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைச்சி விருந்து ஓம்புதல், உணவு, அதே போல் அவங்களுக்கு பரிசு புத்தாடைகள்லாம் கொடுத்து நம்ம சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லி குடும்ப விழாவாக சொல்லக்கூடிய ஐப்பசி 6ஆம் தேதிங்க. இதுபோல் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தாலும், ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி கந்த சஷ்டி பெருவிழா திருவிழா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதையும் நம்ம டெப்த்தாக ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறோம். ஐப்பசி வியாழக்கிழமை வரக்கூடிய அக்ஷய நவமி, இது நம்மளுடைய எல்லா வீட்டில் இருக்கிற திஷ்டி, நம்ம தொழில் வியாபார இடத்துல இருக்கிற திஷ்டியெல்லாம் நீங்கணும்னா பூசணிக்காய் வாங்கி தானமும் பண்ணணும். பூசணிக்காய் வாங்கி ஈவினிங் திருஷ்டி போகிறதுக்கு உடைக்கவும் செய்யணும். வெண் பூசணிக்காய் பரிகாரம் வாங்க. இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. மிக சிறப்பான இந்த ஐப்பசி மாதத்தை எல்லாரும் மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் என்ன பலாபலன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு
வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்கள், ஐப்பசி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் டவுட்டு கேட்குறது, நிறைய ஜாதகம் பார்க்குறது சிம்மமாக தான் இருக்கும். ஏன்னா மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் பிரவேசிக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரமெல்லாம் சிம்மம் அப்படின்னாவே சூரியனுடைய இடம், சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மங்கி இருக்குது மேடம். உடல் தொந்தரவு இருக்குது, மனக்குழப்பம் இருக்குது, மனக்கசப்பு இருக்குது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய அதிபதி போயிட்டு உங்களுக்கு துலாமில் நீச்சமாகக்கூடிய சூரிய பகவான் பல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புக்கு கொடுத்தாலும் சில விஷயங்களை முயற்சிங்க. உங்களுடைய சுறுசுறுப்பாக இருந்து என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது எப்பயுமே நீங்கள் ஒரு தலை நிமிர்ந்து தலை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கணும். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கையை இழக்காமல் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கணும். ஏன்னா ஐப்பசி மாதம் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து புரட்டாசி மாதத்தில் நம்ம அதிகமாக சொன்னது என்னென்னா, நீங்கள் நல்ல வழிபாடு எடுங்க, அம்பாள் தாயாரை, பெருமாள் தாயாரை வழிபாடு எடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். எதுனா உங்களுடைய கஷ்டம் வந்து இப்போ அஷ்டமத்து சனியும் போயிட்டுருக்கு. அப்போ ஜென்மத்தில் கேது இருக்குது, மண்டை குடைச்சல் அதிகம். அதே மாதிரி கேது என்ன ஆகுதுன்னா பல விஷயங்களை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். ராகு திசையெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப படாத பாடுபடுத்திடும். உடல் தொந்தரவு, வண்டி வாகனத்தில் கீழே விழுந்துட்டேங்கிறது, பல பிரச்சனைகள்லேருந்து உங்களுடைய புலம்பல்கள்லாம் எனக்கு தெரியும். அப்போ இப்போ ஐப்பசி அப்படிங்கும்போது உங்களுக்கு பல விஷயங்கள்லேருந்து படிப்படியாக ஒரு சுபகாரியம் பண்ணுறதா, திருமணத்துக்கு எடுக்கிறதா, அதே போல் உங்களுடைய 2ஆம் திருமணம், லவ் மேரேஜாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து சில விஷயங்களில் வந்து நம்ம வந்து எடுக்கலாமா அப்படின்னா நீங்களே யோசிங்க. ஜென்மத்தில் கேது, 12ஆம் இடத்துல குரு பகவான், அதே போல் அடுத்த கட்டமான முயற்சி ஸ்தானங்கிற இடத்துல சுக்கிரன் நீச்சம், எங்கள் மேடம் 4ஆம் இடத்துல சூரியன் வந்து நீச்சம். அப்போ நம்ம கிரகங்களுடைய கோச்சார விஷயத்தை வைத்து தான் நம்ம இத்தனையுமே சொல்கிறோம். அப்போ இந்த ஐப்பசி மாதம் செலவுகளை பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, நிறைய வழிபாடு எடுங்க, குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த கேதாரி கௌரி விரதம் சொல்லியிருக்கோம், அதை பற்றி நீங்கள் அந்த விரதத்துடைய முறைப்பாடுகள் கேட்டுக்குங்க. சுமங்கலி பெண்கள்லாம் உட்காந்து அந்த சரடெல்லாம் வச்சு அதுக்கான நைவேத்திய பொருட்கள்லாம் வச்சு வழிபாடு எடுப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் பாக்கு வெத்தலை, அந்த மஞ்சள் கிழங்கு, சரடெல்லாம் வாங்கிட்டு வாங்க. திருமணம் ஆகாத பெண்கள், ஆண்கள், இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் போய் நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறது யார் வேணாலும் கையில் வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிங்க. அப்போ திருமண தடை நீங்கும். முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்து உங்களுக்கு பணம் தனம் வரணும் அப்படின்னா தீபாவளி கொண்டாடுற நோக்கம் விட நீங்கள் இந்த மகாலட்சுமிக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனாலும் சரி, அல்லது நீங்களே வீட்டில் உட்காந்து அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு முறைகள் எடுக்கணும். அப்போ வழிபாடு முறை, சாமி கும்பிடணும், வழிபாடு எடுக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும், தான தர்மம் செய்யணும் அப்படின்னு லீடிங்கில் இருக்கணும். யாருங்க? சிம்மராசி உங்களுக்கு தான். அப்போ இல்லைங்க எனக்கு எல்லாம் சமாளிக்கக்கூடாது, நிறைய இருக்குது, நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய தசா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் அதனால் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது. ஆனால் நிறைய விரைய செலவுகள், அதாவது பொருள்காரகத்துவம் நசுங்கினா உடல்காரகத்துவம் நல்லாயிருக்கும். உடல்காரகத்துவம் நல்லா இருக்குன்னா பொருள்காரகத்துவத்தை நீங்கள் விரயம் பண்ணினா தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீச்ச கிரகங்கள் நிறையா இருந்தாலும் அவங்க ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஏன்னா 3-4 கிரகம் ராம பகவானுக்கு வந்து உச்சமா, ஆனால் அவர் ஜெயிச்சாரா? திருமணமானதில் பிரச்சனை, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, கணவன் மனைவியில் பிரச்சனை, அரசு பதவியில் பிரச்சனை, காட்டுக்கே போனார். அப்போ எத்தனை கஷ்டமும் அவரே படும்போது இது எதுக்கு? இதெல்லாம் புராணங்கள் எதுக்கு நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் மேடு பள்ளங்கள், நல்லவங்க கெட்டவங்க, வாழ்க்கையில் படிப்பனைகள் நிறைய வரும். அப்போ நம்மளாம் சாதாரண ஜந்து, சாதாரண மனித ஜென்மம். அதனால் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காமல் நிறைய இறை வழிபாட்டில் வந்து சிந்தனையை செலுத்துங்க, நிறைய ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணுங்க. இங்கே செய்யக்கூடிய தொழிலும் வியாபாரமாக இருக்கட்டும், நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கலாம், அரசு துறையில் இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க, உங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக செய்யுங்க. ஏழை எளியோர்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் தானம் தர்மம் செய்யுங்க. சிறப்பான மாதமாக ஐப்பசி மாதத்தை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா அண்ணாமலை, அவரை வந்து உண்ணாமலை தேவியை வழிபாடு எடுங்க, தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க, அது ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவமான மேஷமும் சிம்மமும் ரொம்ப சிறப்புங்க.
அந்த சூரியன் நீச்சமாகிறார். ஸோ உங்கள் முயற்சியெல்லாம் தடை இல்லாமல் நடக்கும். அதனால் தீப வழிபாடு உங்களுக்கு உயர்வான விஷயத்தையும் உயர்வான அந்தஸ்தையும் தரும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி, மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் என்னோடய டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, கேட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.